கோபி கோபி எந்திரிப்பா டேய். டேய் கோபி என்னடா? உனக்காண்டி விஸ்கி வேண்டுதுங்கடா, சாப்பிடு. வேணாம். இங்க பாரு, விஸ்கி மட்டும் இல்ல, புரோட்டா குருமா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குப்பா. எனக்கு பசிக்கல. ஏன்டா பசிக்கல? எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. அதான் ஏன் பசிக்கல கேக்குறல. இந்த பாரு, நானும் உன்னை 2 நாளா பாத்துக்கிட்டா இருக்கேன். சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற. உனக்கு மட்டும் தான் கவலையா இருக்கா? யாருமே இல்லாத அனாதையா உன்னோட ஒட்டிக்கின்ற எனக்கு ஒரு தங்கச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நீதான்டா. அவ பிரிஞ்சு போனதுல எனக்கு மட்டும் வருது இல்லையா? இங்க பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு கொஞ்சமாச்சு சரிடா, எனக்கு என் கோபி வேணும்பா. கோபி, அந்த பசந்தி நம்ம பஸ்ஸுக்கு வராமே இருந்துக்கலாம்டா. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவ என் மனசு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருப்பான்னு அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அழகு, வசந்தி நான் எப்படியாவது பார்க்கணும். ஒரே தடவை ப்ளீஸ். அவளை நீ பார்க்கணும். ஆமா, அவ்வளவுதானே? நாளை காலையில பாண்டிச்சேரி போறோம், போதுமாடா? May I come in? யோ, இவனால நீ எங்கயா போயிருந்த? அட ஏயா அந்த குத்த கேக்குறேன். இங்க ஒரு ராட்சசி இருந்தாலே முரட்டத்தனமா பஸ் ஓட்டாலே ஒருத்தி. ஒரிஜினல் முரளி. முரளி எதா இருந்தாலும் என்கிட்ட பேசியா, அவன்கிட்ட பேசாதயா. இங்க ஒரு புண்ணியவதி இருக்காள்ல, அவ பூ மாதிரி பஸ் ஓட்டுனதுனால நான் இந்த பஸ்ல இருந்து அந்த பஸ்ல போய் விழுந்து அந்த பஸ்ஸுக்காரன் நேரா கொண்டு போய் பாலக்காட்டுல இறக்கி விட்டேன். இறங்கி பார்த்தேன், பயங்கரமான பசி, கையில பைசா காசு கிடையாது. ஒரு ஹோட்டலுக்குள்ள போந்து ஃபுல்லா கட்டு, அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். புரட்டா போட்டு கடனை கழிச்சுறோம். நான் அந்த முதலாளி ஒத்துக்கிற மாட்டேன். ஐயா அழகிட்ட வாங்கி அனுப்பிச்சுடுறோம்னே, அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டேன். என்ன நம்பாம என் கூட ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அத பாரு. ஏ பாச்சா, இப்படி வரு. நமஸ்காரம் முதலாளி. இது டூப்ளிகேட், ஒரிஜினல் அப்பவே போயாச்சு. இப்ப அவன் கேட்டானா? கேட்டானடா? கேட்டானா? சொல்லியா? நான் பாலக்காட்டுல இருந்து காசிண்ட கையில பாஷா வாங்க கோஷி. என்ன சொல்றான்? இன்னொரு தடவை சொல்லியா? நான் காசிண்ட கையில பாஷா வாங்க கோஷின்னு. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசுற மாதிரி இருக்கு. ஒரே அடி செல்ல பேந்து போகும். இப்போ உனக்கு என்ன வேணும்? காசு வேணும். யார்கிட்ட? காசிண்ட கையில இருந்து. எவ்வளவு? மொத்தம் அவர் சாப்பிட்டது பார்சல் வாங்கணும் கூடி 365 ரூபாய் 95 பைசா. என்னடா பாட்டா செருப்பு சொல்ற மாதிரி லட்டு சாப்பிட்டு இருக்கா? லட்டுனா கொஞ்சம் இஷ்டம்ப்பா. ஏண்டா கொஞ்சம் லேட்டா வரப்படாதடா? ஏன்? நாங்க பாண்டிச்சேரி போயிருப்போம்ல. அப்ப எனக்கு காசு போயிட்டு வந்து தருவோம்யா. எவ்வளவு பண்ணாலும் என்ன பைசா கூட நான் விடல. கரெக்ட். எல்லாம் ஒன்னால வருதுடா. சரி, அதை விடு. நாம எப்ப பாண்டிச்சேரி போறோம்? நாளை காலையில. உன்னை கட்டி இறுக்கி நினைச்சு ஒரு உமா கொடுக்கும். என்னடா நீ மலையாளம் பேசுற? இவனுக்கு கடனுக்கு பதில் சொல்லியே மலையாளம் கத்துக்கிட்ட ஐயா. என்னங்க? குட்டியை காணணும். என்னது குட்டியா? அம்மாவை பார்க்கணும். அம்மாவா? அம்மா, பிச்சைக்கார பசங்களா, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் புரட்டா, நான் அப்பவே சொல்ல அவனை கூட்டி வரான்னு. பாத்தியா, அவனோட சத்தி எங்களே பிச்சைக்கார போயிட்டாங்க. சும்மா இருங்கடா. ஏய், நீ சும்மாறா. சார், காயத்ரி மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்ல சார், அமிர்தாஞ்சன் இருக்கு. என்னது கிண்டலா? என்னடே என்ன வேணும்? சார், ஐ அம் கோபி கிருஷ்ணன். சென்னையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா மேடம் புரிஞ்சுக்குவாங்க. கூட அழகேன்னு ஒரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பர் புரோட்டா காசியும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாஷாண்ட கையில இருந்து காசு வாங்குறதுக்காக கோஷி வந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன் ஊசி வியாபாரம் பண்றான்? அந்த அம்மா தெரியுமாடா உனக்கு? சும்மா அவன் கிடக்குறான் சார் லூசு. நீங்க எங்களை உள்ள விடுங்க சார். சாரி, காயத்ரி அம்மாவை பார்க்கணும்னா நேரம் காலம் தேதி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். தெரியுமா உனக்கு? பஞ்சாங்க எதுவும் பார்க்கணுமா சார்? பல்ல தட்டி படம் கிளம்பி. நீ சும்மாறா. அது ஒண்ணு இல்ல சார், இந்த கவரை கொண்டு போய் காயத்ரி மேடம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே எங்களை உள்ள கூப்பிடுவாங்க. இந்தாங்க. அப்படியா? ஆமா. உள்ள அனுப்பலாமா சார்? போட்டோல இருக்க 2 பேரை மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார். 2 பேர் உள்ள போங்க. பாச்சா, நீங்க எங்கடா போறீங்க? நாங்க மந்திரி விட்டே பார்த்ததில்ல. ஏன்டா பாச்சா? அதே அதே ஒதே ஒதே, நீங்க 2 பேர் மட்டும் உள்ள போங்க. தேங்க் யூ சார். இத பார், எங்க 2 பேருக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு. நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கே இருக்கணும். என்ன? நீங்க திரும்பி வர வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. பாண்டிச்சேரியில சரக்கு சீப்பா கிடைக்கும். நாங்க போயிட்டு ஆளுக்கு தீபா தீபா கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். போய் தொலைங்க. ஐயோ என்ன பைசா பைசா. வாடா போயிட்டு வந்துடுவாங்க. உட்காரு. பரவாயில்ல பரவாயில்ல சார். உட்காருங்கப்பா. அட உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? நட்பு சார். நட்புன்னா லவ்வா? சொல்றா. நீ சொல்றா. கேக்குறாருல. டேய், ஓ மாமனார் எல்லாம் தெரிஞ்சுதாண்டா விசாரிக்கிறாரு. ஆனா பொய் சொன்னா மட்டும் மாட்டிக்கிறவேன் சார். அவன் ரொம்ப வைக்கப்படுறான் சார்.
நானே சொல்றேன், லவ் தான், ரொம்ப டீப்பான லவ். உண்மை தானே சொல்றேன். உங்க லவ் காயத்ரிக்கு தெரியுமா? அது மட்டும் தாங்க இன்னும் நான் அவகிட்ட கேட்கல. இப்ப கேட்டா போகுது. ஏங்க அதையும் கேட்கறதுக்கு தான் நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கோம். நான் காயத்ரியை கூப்பிடுறேன், அவகிட்டயே கேளுங்க. ரொம்ப சந்தோஷங்க. உட்காரு உட்காரு உட்காரியா உட்காரு. ஐயோ டேய், இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வைக்கணும்டா. என்ன பண்பு, அன்பு, மரியாதை, பாசம். நீ ஏன்டா அவசரப்பட்டு என் காதலை பத்தி அவர்கிட்ட சொன்ன? எதா இருந்தாலும் மனசுல போட்டு உடைச்சிடணும்டா. நான் அப்படி சொன்னதாலதான் உடனே போய் அவர் பொண்ணை கூப்பிட போயிருக்காரு. இப்ப வருவா பாரு, இந்த பாரு. அது வரைக்கும் ராஜா மாதிரி உட்கார்றா. நீ இந்த வீட்டோட மாப்பிள. சும்மா இந்த வந்தாங்க பாரு உன்னை மாப்பிள பாக்க. யோ ஏன் எவ்வளவு நேரம்? ஐயா சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம் உங்களுக்கு? வசந்தி பாத்தியாமா, நம்ம கோபியை போட்டு கண்ணு ஒண்ணு தெரியாம அடிக்கிறாங்கம்மா. டேய் சும்மாறா. வசந்தி, நாங்க எப்படி வந்தோம் தெரியுமா? நம்ம பஸ்ல தான். ஒரு இடத்துல கூட நிக்கலையே, தள்ள வேண்டிய வேலையே இல்ல. என்னடா டேய், உன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தேன், எங்கடா? உன்கிட்ட எதை கொடுத்தாலும் எங்கேயாவது வச்சிருவேன். சாரிடா, என்கிட்டே இருக்கு. வசந்தி, இது என்ன தெரியுமா? நம்ம மொபைல் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு சென்னை கார்பரேஷன் கொடுத்த பர்மிஷன் லெட்டர். இத வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. லஞ்சம் கேட்டா கொடுப்பேனா? 1.25 ரூபாய் செலவு பண்ணி ஒரே போன். யாருக்கு? நம்ம சிஎம்க்கு. அவ்வளவுதான். அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு நல்ல பேர் வச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றானுங்க. டேய், இது என்னடா பேருன்னு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வசந்தி கையேந்தி பவன், வசந்தி உணவு விடுதி, வசந்தி ஃபாஸ்ட் ஃபுட். எனக்கு இதுல ஒண்ணு கூட பிடிக்கல தெரியுமா? ஆனா நான் சூப்பர் பேர் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? வசந்தி ஃபுட் பேலஸ். எப்படி? என்ன வசந்தி டல்லா இருக்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களையும் எங்க பஸ்ஸையும் பிரிஞ்சு வந்ததுனால உனக்கும் ஃபீலிங் தான். அதனால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பஸ்ஸோடயே வந்திருக்கோம். எதுக்கு? உன்னை பாக்குறதுக்கு. என்ன எங்க அப்பாவையும் பிளாக்மெயில் பண்றதுக்கா? அதுக்கு தான் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாளே போட்டோவோட கிளம்பி வந்துட்டீங்களா? வசந்தி, நீ அப்படி பேசுற? கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தேன், பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் பேங்க் கேரண்டி கொடுத்தல. இனிமே அன்பு, உறவு, பாசம்னு யாருமே இங்க வராதீங்க. உன்னையும் பிடிக்கல, உன் ஊரையும் பிடிக்கல, உன் பஸ்ஸையும் பிடிக்கல. வசந்தி, இந்தாங்க, இது நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட். இது நீயே வச்சுக்கோ. உங்க 2 பேரையும் நல்லவங்க நினைச்சேனே, அது ஏன் தப்பு? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.